السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من أبواب متفرقة وما أغني عنكم من الله من شيء إن الحكم إلا لله عليه توكلت وعليه فليتوكل المتوكلون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் சமயம் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிமார்களை, அல்லாஹ்வுடைய தூதர்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பி அந்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகளை படிப்பினைக்காக வேண்டி அல் குர்ஆனில் வெறுமனே 25 நபிமார்களை அல்லாஹ் தெரிவு செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற முக்கியமான படிப்பினைகளை கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியாக, நமூனாவாக, படிப்பினையாக அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படியான சம்பவங்களில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மிகவும் அழகான உண்மையான ஒரு சம்பவமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறுபிராயம் தொடக்கம் அவர்களுடைய முதுமை காலம் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த சவால்கள், சோதனைகள், பிரச்சனைகள், நலவுகள், கெடுதிகள், இன்பங்கள், துன்பங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிக அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறுபிராயம், அவர்களுடைய வாலிப பருவம், அவர்கள் ஆட்சி செய்த ஆட்சி முறை, அவர்களுடைய சிறை வாழ்க்கை, அவர்களுடைய முதுமை என்று மனித வாழ்வுக்கு தேவையான, மனிதர்கள் தமது வாழ்வில் கடந்து வருகின்ற எல்லா நிலைகளையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கையாக, வாழ்க்கை சுருக்கமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனிலே கூறிவிட்டு
நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ். அந்த சம்பவத்தை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் மிகவும் அழகான ஒரு சம்பவத்தை, நபிமார்களுடைய சம்பவங்கள் அனைத்தும் அழகானவை, அற்புதமானவை, அதிலும் குறிப்பாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அது அழகான சம்பவம் என்று அல்லாஹு தஆலா அந்த சம்பவத்தை தெரிவு செய்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த சம்பவத்திலே பல படிப்பினைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். குடும்பத்தோடு வாழ்கிற போது, சமூகத்தோடு வாழ்கிற போது, தனிமையில் வாழ்கிற போது, ஆட்சி செய்கிற போது ஒரு முஃமின் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஆனால் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அந்த சூராவுடைய இறுதி பகுதியிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுபவித்த நலவுகளை, அனுபவித்த சந்தோஷமான நிகழ்வுகளை, ஆனந்தமான விடயங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனால் அந்த சூராவுடைய ஆரம்ப பகுதியில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த இன்னல்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தான் அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, என்ன சோதனை? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயர்வு, அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய எதிர்காலம், மனமான எதிர்காலம், இவைகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பிறந்த சகோதரர்கள் மூலமாக ஜீரணிக்க முடியாமல் போய்விடுகிறது, தாங்க முடியாமல் போய்விடுகிறது. சகோதரர்கள் நண்பர்கள் அல்ல, அண்டை வீட்டுக்காரர்கள் அல்ல, தூர உறவுக்காரர்கள் அல்ல, சகோதரர்கள் தம்மோடு பிறந்த ஒரு சகோதரனுடைய முன்னேற்றத்தை, அவருடைய நலவை, அவருக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற நன்மைகளை அவர்கள் நினைத்து யூசுப் என்ற சிறுவனை, சகோதரனை இல்லாமலாக்கிவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும், அவரை வளரவிடக்கூடாது, அவரை முன்னேற்றம் அடைய விடக்கூடாது, அவரை தாழ்த்திவிட வேண்டும், அவரை ஒதுக்கிவிட வேண்டும், அவரை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக சகோதரர்கள் கூட்டாக செய்த சதியைத்தான் அல்லாஹு தஆலா அந்த சூராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவனாக இருந்த போது ஒரு கனவு காண்கிறார்கள். யதார்த்தம் அல்ல, கனவைத்தான் காண்கிறார்கள். என்ன கனவு? 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் படுகின்றன, சுஜூது செய்கின்றன என்ற விடயத்தை கனவிலே காண்கிறார்கள். கண்டுவிட்டு கண்ணியமானவர்களே, முதலாவதாக அந்த கனவை சொல்வதற்கு 11 சகோதரர்மார்கள் இருக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிவு செய்தது தனது தந்தையை. தந்தை என்பவர், அவர் முதுமை அடைந்தாலும் அவர் தந்தை தான். முதுமை அடைந்து விட்டார், வயோதிபத்தை அடைந்து விட்டார், நோயாளியாக ஆகிவிட்டார் என்று பெற்றோர்களை, குறிப்பாக தந்தைமார்களை புறக்கணிக்க முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் இருக்கும், அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும். அவர்களுடைய புத்திமதிகளையும் நாங்கள் பெற வேண்டும். நான் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் எனது தந்தை தந்தைதான். அறிவின் உச்சத்தை அடைந்தாலும் பாடசாலைக்கு கூட செல்லாத தந்தை தந்தைதான். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் தந்தையின் மீது சத்தியம் செய்கின்றான். தந்தையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். ஒருவரை ஈன்றெடுத்த வாப்பாவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். வவாலிதின் வமா வலத், தந்தையின் மீது சத்தியமாக. தந்தை மதிக்கப்பட வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் முதலாவது பாடம், ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் நபியாக இருந்தாலும் அவருடைய தந்தையை அவர் மதிக்க வேண்டும், அனுபவங்களை பெற வேண்டும், ஆலோசனைகளை பெற வேண்டும்,
கருத்துக்களை பெற வேண்டும். அதனால் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறுவனாக இருந்த போது 10-12 வயதிலே தந்தையை நாடி சென்று தந்தையிடத்திலே சொல்கிறார், யா அபதி, என்னுடைய அன்பு தந்தையே, நான் இவ்வாறான ஒரு கனவை கண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, உடனே அந்த கனவுடைய விளக்கத்தை கூட, அந்த கனவுடைய பின்னணியை கூட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஒரு நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அன்பு மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கனவுடைய விளக்கத்தை கூட சொல்லவில்லை, பின்னணியை கூட சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? லா தக்ஸுஸ் ருயா அலா இஹ்வதிக். இந்த கனவு ஒரு அற்புதமான கனவு. இந்த கனவுக்கு பின்னால் ஒரு மனமான வாழ்க்கை இருக்கிறது. சிறந்த ஒரு எதிர்காலம் உனக்கு இருக்கிறது. அதை புரிந்து கொண்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் நபியாக இருக்கவில்லை, ஒரு சிறுவனாக, ஒரு குழந்தையாக இருந்தார்கள். இந்த கனவை குறிப்பாக உன்னோடு பிறந்த உன்னுடைய சகோதரர்களுக்கு கூட நீ சொல்லிவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, இங்கு இரண்டாவது பாடம் என்ன தெரியுமா? ஏன் உன்னுடைய சகோதரர்களுக்கு கூட நீ சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்? கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து, ஒருவருடைய முன்னேற்றத்தை பார்த்து, ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து, ஒருவருடைய உயர்வை பார்த்து பொறாமைப்படாத ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருப்பதாக இருந்தால் அது தந்தை மாத்திரம்தான். சில நேரத்தில் கூட பிறந்த சகோதரன் கூட என்னை பார்த்து பொறாமைப்படலாம், சகோதரி கூட பொறாமைப்படலாம். ஏன் சில நேரத்தில் எம்மோடு ஒன்றாக இருக்கின்ற மனைவி கூட என்னை பார்த்து பொறாமைப்படலாம். என்னுடைய நானாவை விட, தம்பியை விட நீ நன்றாக இருக்கிறாய், உயர்ந்திருக்கிறாய், கண்ணியமாக இருக்கிறாய். இந்த உலகத்தில் பொறாமைப்படாத ஒரு ஜீவன், ஒரு படைப்பு தந்தை மாத்திரம்தான். அதனால் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவை தன்னோடு விளையாடக்கூடிய, தன்னோடு இருக்கக்கூடிய, தன்னோடு சேர்ந்திருக்கின்ற சகோதரர்மார்களுக்கு சொல்லாமல் தந்தையிடத்திலே சொல்கிறார். தந்தை கூட சொல்கிறார், இந்த உலகத்தில் என்னை தவிர எல்லோரும் பொறாமைப்படக்கூடியவர்கள், பொறாமைப்படலாம். அதனால் உன்னோடு பிறந்த சகோதரர்களுக்கு கூட இந்த கனவை நீ சொல்லிவிடக் கூடாது. சொன்னால் கைதா, உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள். சூழ்ச்சியின் அடிப்படை, துரோகத்தின் அடிப்படை பொறாமை. ஒருவருடைய வளர்ச்சியை காண முடியாது, ஒருவருடைய முன்னேற்றத்தை காண முடியாது, ஒருவருடைய உயர்வை தாங்க முடியாது. அதுதான் பொறாமை. பொறாமையின் அடுத்த கட்டம் சூழ்ச்சி செய்வார்கள், அழிப்பதற்கு முயற்சிப்பார்கள், தாழ்த்துவதற்கு முயற்சிப்பார்கள், வேரோடு அறுத்து விடுவதற்கு முயற்சிப்பார்கள், இழிவுபடுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். உயர்ந்தவர்கள் தாழ்ந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, பொறாமையின் விபரீதம், பொறாமையின் முடிவு, ஒருவர் சூழ்ச்சி செய்ய ஆரம்பிப்பார். என்ன செய்கிறார்கள்? கண்ணியமானவர்களே, ஒன்றாக பிறந்தவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய சில நலவுகளை, சில நிஅமத்துக்களை நீங்கள் மறைக்க வேண்டும். எனக்கு வரக்கூடிய வருமானம், எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம், என்னுடைய குடும்ப ஒற்றுமை, அல்லாஹ் எனக்கு செய்திருக்கக்கூடிய பரக்கத்தான வாழ்க்கை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அனுபவங்கள், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அறிவு ஞானங்கள், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய வெகுமதிகள், இப்படியான சில மறைவான அருட்கொடைகளை, நிஅமத்துக்களை நாம் எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடாது. அது பொறாமைக்காரர்களை உலகத்தில் உருவாக்கும்.
ஹதீஸுடைய விளக்கம். உங்களுடைய சில நனவுகளை, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள், மறைத்து அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மகனே யூசுஃபே, நீ எதிர்காலத்தில் ஒரு நபியாக மாறப் போகிறாய். அல்லாஹ் உனக்கு அறிவை தரப்போகிறான். கனவுகளுக்கு விளக்கம் சொல்கின்ற அறிவை, ஆற்றலை அல்லாஹ் உனக்கு தர இருக்கிறான். எப்படி உனது தந்தையின் தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உனது தந்தையின் தந்தையின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் நபியாக ரசூலாக உலகத்துக்கு அனுப்பி அவர்களை கண்ணியப்படுத்தினானோ, உயர்த்தினானோ, அவர்களை சிறப்புப்படுத்தினானோ, அது போன்று அல்லாஹ் உன்னையும் சிறப்பாக கண்ணியமாக ஆக்க இருக்கிறான். அதனால் இந்த விடயங்களை, இந்த நனவுகளை, இந்த பாக்கியங்களை, நீ சந்திக்க இருக்கின்ற இந்த நல்ல விடயங்களை உன்னுடைய சகோதரர்மார்களுக்கு கூட நீ சொல்லிவிடக் கூடாது. சொல்வதன் மூலமாக கேட்டுவிட்டு போவார்கள், சந்தோஷப்படுவதை போன்று அவர்கள் பேசுவார்கள். உள்ளத்தால் பொறாமை உணர்வோடு அவர்கள் செயல்பட்டு உங்களை அழிப்பதற்கு கூட அவர்கள் முன் வருவார்கள் என்ற கருத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த சகோதரர்மார்களில் ஒருவர் மாத்திரம் சொல்கிறார், யூசுஃபை நாங்கள் கொலை செய்து விடாமல் பால் அடைந்த ஒரு இடத்திலே கொண்டு போய் வீசிவிடுவோம் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இது தன்னோடு பிறந்த ஒரு சகோதரனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கவில்லை. கனவை வைத்து பொறாமைக்காரர்கள் உருவாகிவிட்டார்கள் குடும்பத்திலே இருந்து. நிஜமான வாழ்க்கை அவர்கள் பிற்காலத்தில் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை. அப்போது சொல்லப்பட்டது கனவுதான். கனவை கேட்டு பொறாமைக்காரர்கள் உருவாகுகிறார்கள் என்றால் எங்களுடைய நிஜ வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய நன்மைகள், நல்ல விடயங்கள், பாக்கியங்கள் எல்லாவற்றையும் எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடாது. பொறாமைக்காரர்களை அது உருவாக்கிவிடும். கண்ணியமானவர்களே, எனவே அதன் காரணத்தினால் கண்ணியமானவர்களை சூழ்ச்சி செய்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சகோதரர்கள் தன் மீது கொண்ட அந்த பொறாமையின் காரணத்தினால் பிற்காலத்தில் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்கள் அவர்கள் மீது முன்வைக்கப்படுகிறது. ஒரு குற்றவாளியாக தான் செய்யாத தவறை தன் மீது சுமத்தப்பட்டு சிறைச்சாலையிலே வாழ்ந்து கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். காரணம் என்ன சகோதரர்களே? அவருக்கு அல்லாஹ் செய்ய இருந்த, கொடுக்க இருந்த அந்த நலவுகளை, பாக்கியங்களை அவர்களுடைய சகோதரர்மார்களுக்கு அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். தந்தையுடைய அந்த புத்திமதியை மீறி விடுகிறார்கள். அவர்கள் வருத்தத்திலே விழுந்து விடுகிறார்கள், சிரமத்திலே விழுந்து விடுகிறார்கள், பொறாமைக்காரர்கள் உருவாக்கப்பட்டு விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த பொறாமைக்காரர்கள் பொறாமையின் விளைவாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பல சதிகளை, பல திட்டங்களை தீட்டி அழிப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்குகின்றான். அவர்களிடத்திலே காணப்பட்ட தக்வா, இறையச்சம், அவர்களுடைய பொறுமை அவர்களுக்கு எதிராக பொறாமைக்காரர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை விட்டும், திட்டங்களை விட்டும், சதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் ஆக்கினான் என்றா, உலகத்தில் யாரு இன்னும் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆசைப்பட்டு அது எனக்கு கிடைக்க வேண்டும், அவருக்கு கிடைக்கக்கூடாது என்று பொறாமை கொள்வார்களோ, அல்லாஹ் குர்ஆனில் வேண்டாம் என்று சொன்னதை வலா ததமன்னௌ மா ஃபضலல்லாஹு பிஹி பஅதக்கும் அலா பஅத், இந்த உலகத்தில் உங்களை விட சிலரை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருப்பான், அவர்களை பார்த்து நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். எங்களை விட செல்வத்தில், எங்களை விட அறிவில், எங்களை விட அனுபவத்தில், எங்களை விட செல்வாக்கில் சில பேர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களிடத்தில் இருப்பதை பார்த்து நீங்கள் ஏங்கக்கூடாது. அதை கண்ணூர் என்று நாங்கள் சொல்வோம். அது இல்லாமல் போகக்கூடும், அது இல்லாமல் போய்விட வேண்டும். எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவருக்கு கிடைக்கக்கூடாது, அதை நாங்கள் பொறாமை என்று சொல்வோம். கண்ணூர் என்பதும் பொறாமையுடைய ஒரு வகை. கண்ணியமானவர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சதி செய்தவர்களை, ஒருவருடைய முன்னேற்றத்தை பார்த்து தாங்க முடியாமல் எரிந்தவர்களை,
அல்லாஹு தஆலா சோதிக்க ஆரம்பிக்கின்றான். சொல்வார்கள் அரபியில், மன் ஆஷ பில் மக்ரி மாத்த பில் ஃபக்ரி. யாரு மற்றவர்களுக்கு சூழ்ச்சி செய்து நான் வாழ வேண்டும் என்று உலகத்திலே நினைக்கின்றாரோ, மற்றவர்களுடைய அறிவும் செல்வமும் செல்வாக்கும் முன்னேற்றமும் அழிய வேண்டும் என்று யார் நினைத்து நான் மாத்திரம்தான் முன்னேற வேண்டும், நான் மாத்திரம்தான் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்ற குறுகிய எண்ணத்தோடு பொறாமையோடு யாரெல்லாம் மற்றவர்களுக்கு சதி செய்து வாழ ஆரம்பிப்பார்களோ, வாழ்வார்களோ, மாஸ்தபில் ஃபக்ரி, அவர்கள் இருப்பதை இழந்த ஏழைகளாகத்தான் மரணிப்பார்கள். இருப்பதை வல்லப்படுத்தி விடுவார். மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுவதன் மூலமாக அதனுடைய விளைவு அல்லாஹ் நமக்கு தந்த அறிவு, நமக்கு தந்த செல்வம், நமக்கு தந்த செல்வாக்கு, நமக்கு தந்த உயர்வு, கண்ணியம் அனைத்துமே பறிக்கப்பட்டுவிடும். 11 சகோதரர்கள், யாராலும் பிரிக்க முடியாத குடும்பம். பொறாமை ஒரு சகோதரனை பிரித்துவிட்டது, ஒரு சகோதரனை அடையாளம் இல்லாமல் ஆக்கிவிட்டது. சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சூழ்ச்சியால் நாம் முன்னேறலாம் என்று எதிர்பார்த்தார்கள். யூசுஃபை வாழவிட்டால் யூசுஃபுடைய மடியில் சென்று, காலுக்கு கீழால் சென்று நாம் மண்டியிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். யூசுஃபுடைய காலில் நாங்கள் விழ வேண்டுமா? யூசுஃபுடைய தயவில் நாங்கள் வாழ வேண்டுமா? யூசுஃபுக்கு திறம்பணிந்து நாங்கள் வாழ வேண்டுமா? கனவை நம்பினார்கள். அந்த கனவு பலிக்கும் என்று நினைத்தார்கள். சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அவர்களை வறுமையை கொண்டு சோதித்தான். எந்த யூசுஃபை அழிக்க நாடினார்களோ, தீர்த்து கட்ட நாடினார்களோ, அல்லாஹு தஆலா அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய எதிர்காலத்தை மனமாக, ஆரோக்கியமாக, மறுமலர்ச்சியாக அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான். எகிப்துடைய பொருளாதார அமைச்சு பொறுப்பை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. பொருளாதார வளம், எகிப்துடைய பொருளாதார வளம் முன்னேறி இருக்கிறது, உயர்ந்து இருக்கிறது. இந்த நேரத்திலே பலஸ்தீனிலே வாழ்கின்ற சூழ்ச்சி செய்த சகோதரர்கள், யூசுஃபை அழிக்க நாடிய சகோதரர்கள், அவர்கள் நினைத்தார்கள் யூசுப் அழிந்து விட்டார், யூசுஃபுடைய அடையாளம் தெரியாது. அல்லாஹு தஆலா அதே யூசுஃபிடத்திலே அனுப்புகின்றார். அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, வந்து என்ன சொல்கிறார்கள்? ஐயுல் அஸீஸ் மஸ்ஸனா வ அஹ்லனா துர். நாங்களும் எங்களுடைய மனைவிமார்களும் பிள்ளைகளும் ஏழைகளாக மாறிவிட்டோம். வறுமையை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதித்திருக்கிறான். தஸத்தக் அலைனா, எங்களுக்கு நீங்கள் சதகா தாருங்கள், பொருளாதார உதவி செய்யுங்கள். கையேந்தி வாயால் பிச்செடுக்கக்கூடியவர்களாக நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தந்தைக்கு கிடைத்த, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலே பிறந்த அந்த பிள்ளைகளை பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக, வயிற்று பசிக்கு மற்றவர்களிடத்திலே யாசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். காரணம் என்ன? இன்னும் ஒருவருடைய முன்னேற்றத்தை பார்த்து அவர்கள் கண்ட பொறாமை. இன்னும் ஒருவரை விழுத்தாட்ட வேண்டும், இன்னும் ஒருவரை தாழ்த்த வேண்டும், இன்னும் ஒருவரை கீழே போட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனால் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். யாரெல்லாம் சூழ்ச்சி செய்து, சதி செய்து, மற்றவர்களுக்கு சதி செய்து வாழ முயற்சிப்பார்களோ, மாத்தபில் ஃபக்ர், அவர்கள் ஏழைகளாகத்தான் மரணிப்பார்கள். அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து தஸத்தக் அலைனா, எங்களுக்கு நீங்க சதகா தாங்க, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, எங்களுக்கு தின்பத்துக்கும் வழி இல்லை, சாப்பிடுறதுக்கும் எங்களுக்கு வழி இல்லை, நாங்களும் எங்களுடைய மனைவிமார்களும் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் ஏழைகளாக மாற்றப்பட்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். எனவே நாம் பொறாமைப்படுவதால் மற்றவர்கள் அழிய மாட்டார்கள், நாம் தான் அழிவோம். மற்றவர்கள் விழமாட்டார்கள், நாம் தான் விழுவோம். மற்றவர்கள் தாழ்வை அடைய மாட்டார்கள், நாம் தாழ்வி விடுவோம். அந்த பாடத்தையும் சூரா யூசுப் முதலாவதாக நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது கண்ணியமானவர்களே, அதே சூரா யூசுஃபில் பிற்காலத்திலே இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 11 சகோதரர்மார்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை, எகிப்தை, அவர்களுடைய நிலைமையை அறிந்து உதவி பெற்றவர்கள் மீண்டும்
எகிப்துக்கு செல்வதற்காக வேண்டி மீண்டும் உதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் குர்ஆன் பேசுகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறுவனாக இருக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வீசிவிட்டு வந்த சகோதரர்கள் வாலிபர்களாக ஆகி திருமணம் செய்து நெருக்கடியிலே சிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்படுகிறது பலஸ்தீனத்திலே இருந்து. இப்போது அவர்கள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடத்திலே ஆலோசனை பெறுகிறார்கள். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவை கண்டவுடன் தந்தையிடத்தில் போய் சொன்னார்களோ, ஒரு நல்ல விடயத்துக்கான ஒரு ஆலோசனையை தந்தையிடத்திலே பெற்றார்களோ, கருத்தை பெற்றார்களோ, அதுபோன்று ஏனைய 11 சகோதரர்களும் சூரா யூசுஃபில் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வந்து சொல்றாங்க, நாங்க எகிப்துக்கு போறோம். எகிப்தில் நேர்மையான ஒரு ஆட்சியாளர், மனிதர்களுடைய சிரமங்களை புரிந்து உதவி செய்கின்ற ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக நாங்கள் 11 பேரும் போறோம். கண்ணியமானவர்களே, இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இருந்துதான் யூதர்கள் உருவாகினார்கள். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் 12 பேர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு வித்தியாசமான அழகு. அவர்களை போன்று ஓரளவு அழகானவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏனைய 11 சகோதரர்களும். 11 பேர்களும் தந்தையிடத்திலே வந்து சொல்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எகிப்துக்கு போக போறோம். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்த பிள்ளைகளுக்கு ஒரு புத்திமதி சொல்றாங்க. நீண்ட பிரயாணம், பலஸ்தீன்ல இருந்து எகிப்துக்கு போகணும். 11 பேரும் தயாராக வந்திருக்கிறாங்க. வாலிபர்கள், அழகானவர்கள், நல்ல உடம்பு கொடுக்கப்பட்டவர்கள். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்த பிள்ளைகளுக்கு ஒரு புத்திமதி சொன்னாங்க. குர்ஆன் அதை பேசுது. என்ன சொன்னாங்க? யா பனி, என்னுடைய அன்பு பிள்ளைகளை, அவர்களுக்கு தெரியும் யூசுஃபை துளைத்தவர்கள் இவர்கள் தான், யூசுஃபுக்கு அநியாயம் செய்தவர்கள் இவர்கள் தான். தெரிந்தும் அந்த குற்றத்தை மறைத்து இவர்களும் யூசுஃபை போன்ற என்னுடைய பிள்ளைகள். சிறு பிராயத்தில் நடந்த விடயங்களை எல்லாம் சொல்லி பிள்ளைகளுடைய மனதை புண்படுத்தக்கூடாது. பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரிவினைகளை, போட்டியை, பொறாமையை பெற்றோர்கள் உருவாக்கிவிடக் கூடாது. அந்த பாடமும் இருக்கிறது. சொல்றாங்க, நாங்க எகிப்துக்கு போறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, என் மகன் யூசுஃபுக்கு நீங்க அநியாயம் செஞ்சீங்க, அதனால் அல்லாஹ் உங்களை சோதிச்சிருக்கிறான், இப்ப நீங்க எகிப்துக்கு பிச்சை எடுக்கிறதுக்காக போறீங்க என்று சொல்லி பழைய விஷயங்களை பேசி பிள்ளைகள மனதை புண்படுத்தல. ஒரு சிறந்த தந்தையாக இருந்திருக்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். சொல்றாங்க பிள்ளைகளை பார்த்து, ஏற்கனவே பொறாமையின் விளைவால் ஒரு மகனை இழந்திருக்கிறேன். 11 பேர்களும் சொல்றாங்க, நாங்க எகிப்துக்கு போறோம். பாப்பா சொல்றாங்க, லா ததுகுலு மின் பாபின் வாஹித் வதுகுலு மின் அப்வாபின் முத்தஃபர்ரிகா. சொல்றாங்க, நீங்க 11 பேரும் ஒரே அடியாக, ஒரே சந்தர்ப்பத்தில், ஒரே நாள்ல, ஒரே வழியாக, ஒரே கதவால நீங்க எகிப்துக்கு போக வேணாம். என்ன காரணம்? அல்லாஹ் உங்களுக்கு அழக தந்திருக்கிறான். இரண்டாவது, நீங்க 11 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறீங்க. 2 நல்ல விஷயங்கள். ஒன்று குடும்ப ஒத்துமை, சகோதரத்துவ வெளிப்பாடு. இரண்டாவது, அல்லாஹ் உங்களுக்கு அழக தந்திருக்கிறான். இதை பார்த்து சில பேர்கள் பொறாமைப்படலாம், கண்ணினால் பொறாமைப்படலாம், கண்ணினால் ஆச்சரியப்படலாம், கண்ணினால், கண்ணின் பார்வையினால் உங்களை அழித்து விடலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து போகாம தனிய தனிய போங்க. சின்ன குழந்தைகள் அல்ல, சின்ன குழந்தைகள் அல்ல, பெரிய பிள்ளைகள். உங்களோட ஒற்றுமையை யாரும் பார்த்து பொறாமப்பட்டுடக்கூடாது, கண் பட்டுடக்கூடாது. உங்களோட அழக, உங்களோட உடல் அமைப்பை நீங்க எல்லாரும் ஒன்றாக போகும்போது எல்லோருடைய பார்வையும் உங்கள் மீது பட்டுவிடும். அந்த பார்வை சில போது உங்களை அழித்துவிடும். எனவே பொறாமையின் மூலம் அழிக்கப்பட்ட யூசுஃபை போல கண்ணூரின் மூலம், கண் திருஷ்டியின் மூலம்
கண்ணால் பார்க்கப்படுகின்ற பொறாமையுடைய அந்த பார்வையின் மூலம், பொறாமையின் வெளிப்பாடாகிய கண் திருஷ்டியின் மூலம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கண் திருஷ்டியும் ஒருவரை அழித்துவிடும், கண்ணூர் ஒருவரை மரணிக்க செய்துவிடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல் ஐன ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மையானது. லவ் கான ஷைஉன் யஸ்பிகுல் கதர் லகானல் ஐன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டையும் மீறி நடக்கக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு, உதாரணமாக சொன்னாங்க கண் திருஷ்டி என்று சொன்னார்கள். தூரிதுர் ரஜுலல் கபர் வ துத்ஹிலு அல் ஜமலல் கித்ர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண் திருஷ்டி என்றது மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து படுகின்ற பார்வையால் படுகின்ற பொறாமை மாத்திரம் கிடையாது. சில நேரத்தில் ஒரு மனிதன் அவர் வளர்க்கிற மாடு, அவர் வளர்க்கிற ஆடு, அவர் வளர்க்கிற கோழி, அந்த கோழி ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு கூட கண் திருஷ்டியுடைய தாக்கம் உண்டாகும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க ஒரு மனிதனை கபருக்குள்ளால நுழைய வைக்கும். என்னுடைய உம்மத்தில் அநேகமானவர்கள் மரணிப்பது பில் ஐன், கண் திருஷ்டியின் மூலம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களுடைய அன்பு சாச்சா அபூ தாலிபுடைய மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு மரணித்து விடுகிறார்கள். தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸுடைய வீட்டுக்கு போகிறார்கள். பார்க்கிறார்கள் பிள்ளைகள் எல்லாம் மெலிந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க அஸ்மா பின்த் உமைஸை பார்த்து, துஸீபுஹுமுல் ஹாஜா, என்ற சகோதரன் ஜாஃபர் மௌத்தாகிட்டாரு, பிள்ளைகள் எல்லாம் மெலிஞ்சிட்டு போறாங்க, இவங்களுக்கு வறுமையா, சாப்பிடுறதுக்கு வழி இல்லையா, உண்றதுக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்லையா, பொருளாதார பிரச்சனையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சகோதரனுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸை பார்த்து கேட்கும் போது அஸ்மா பின்த் உமைஸ் சொன்னாங்க, பிள்ளைகள் நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அல்லாஹ் எந்த குறையும் வைக்கல, துஸீபுஹுமுல் ஐன், இவங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கிறது, கண்ணூறு ஏற்பட்டிருக்கிறது, அதனால் இவர்கள் மெலிந்து கொண்டு போகிறார்கள், நோயாளிகளாக மாறிக்கொண்டு போகிறார்கள். அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனுடைய வசனங்கள் சூறாக்களை ஓதி ஓதி ஊதுங்கள் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பின்னால் அந்த பிள்ளைகளுக்கு ஓதி ஊதப்படுகிறது, அந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாக அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு குழந்தை, அழகான ஒரு குழந்தையை கொண்டு வரப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அந்த குழந்தையுடைய சொக்கை கொஞ்சம் அழகாக இருந்தது. அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், நீ இந்த குழந்தையை வெளியிலே கொண்டு போகிற போது இந்த குழந்தையின் அழகை கண்டு கண் திருஷ்டி ஏற்படலாம், கண்ணூரின் தாக்கம் ஏற்படலாம், அதனால் அந்த குழந்தையுடைய சொக்கையை மறைத்து விட்டு செல்லுங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர்களிலே மிக முக்கியமான ஒருவர் தான் சுலைமான் இப்னு அப்துல் மலிக். அவர் ஒரு வாலிபர். கண்ணியமானவர்களே, எங்கட கண்ணூரு, நாங்க படக்கூடிய கண்ணூரு, கண்ணால படக்கூடிய அந்த கெட்ட பார்வை, அந்த ஆச்சரியமான பார்வை மற்றவர்களையும் அழித்துவிடும், மிருகங்களை அழித்துவிடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனை கபருக்குள்ளால அது கொண்டு போய் வைக்கும், கபருக்குள்ள தள்ளிடும். அதே மாதிரி சொன்னாங்க, ஒட்டகத்தை கண்டு நீங்க கண்ணூறு படுவதால அந்த ஒட்டகத்தை அந்த கண்ணூறு தட்டிக்குள்ளால கொண்டு போயிடும், மக்கள் அறுத்து சாப்பிட்டுருவாங்க. எனவே மனிதனுடைய கண் என்பது, பார்வை என்பது அது பொறாமையின் வெளிப்பாடாக இருக்கும். சில நேரத்தில் பொறாமையின் எண்ணம் இல்லாமல் இருக்கும். அந்த கண்ணினால் படுகின்ற ஆச்சரியம் இன்னும் ஒருவரை அழித்துவிடும். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஒரு வாலிபர், ஒரு தடவை வாராரு, அழகானவர், கண்ணாடிக்கு முன்னால தன்னை பார்க்கிறார். பார்த்துட்டு தற்பெருமையும் கண்ணூரின் ஒரு வகை, தன்னை பார்த்து பொறாமைப்படுறது, தன்னை பார்த்து நான் இப்படி இருக்கிறேன், தண்ட கடையை பார்த்து, தண்ட சொத்தை பார்த்து, தண்ட பேங்க் பேலன்ஸை பார்த்து தானாக ஆச்சரியப்படுறது, இதுவும் ஒரு வகையான ஷைத்தானுடைய பார்வைகளில் ஒன்று. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் கண்ணாடியை பார்த்துட்டு சொல்றாரு,
சுப்ஹானல்லாஹ், நான் எவ்வளவு அழகா இருக்கிறது. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருந்தாங்க உலகத்துல. கான அபூபக்கர் சித்தீகன், அபூபக்கர் சித்தீக் என்ற பட்டத்தை பெற்றாரு. உமர் ஃபாரூக் என்ற பட்டத்தை பெற்றாரு. உஸ்மான் ஹபீபன், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய நேசர் என்ற பட்டம் பெற்றார். நான் இந்த மதீனாவை ஆட்சி செய்யக்கூடிய அழகான வாலிபன், ஆட்சியாளன் என்று தன்னை பத்தி பேசுறாரு. ஒரு மாதம் போகல, சொன்னவுடன் நோயாளியாக மாறுகிறார். ஒரு மாதம் செல்லவில்லை, வாலிப பருவத்திலே மரணித்து விடுகிறார். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ற வாப்பா அழகானவர், நல்ல வாட்டசாட்டமான உடம்பு, உயரமானவர், நல்ல சதை உள்ளவர், வெள்ளை நிறமான தோல் உள்ளவர், உயரமானவர், சக்தி உள்ளவர் என்று தன் வாப்பாவை பற்றி சொல்றாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொல்றாங்க, என்ற வாப்பா ஸஹல் இப்னு ஹுனைஃப் ஒரு தடவை மதீனால இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அங்கு சென்று குளிக்கிறதுக்காக வேண்டி போனார். போகும்போது குளிக்கின்ற போது தனிமையில் தன்னுடைய ஜிப்பாவை கலட்டினார். கலட்டுகின்ற போது பக்கத்திலே ஆமிர் இப்னு ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இருந்தார். என்ற வாப்பாட உடம்பையும் வாப்பாட அழகையும் வாப்பாட தோலையும் பார்த்த ஆமிர் என்ன சொன்னாரு, இந்த உலகத்தில சகல போல அழகான வாட்டத்தாட்டமான பலமான தைரியமான யாரையும் நான் கண்டதே இல்லை என்று ஏங்கிட்டாரு கண்ணால. மகன் சொல்றாரு, அபூ மாமா, உடனே என்ற வாப்பா கீழே மயங்கி விழுந்துட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து, மன் தத்தஹிமூன பிஹி, இவருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்குது, இதுக்கு காரணம் யார் என்று நீங்க நினைக்கிறீங்க? சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அந்த இடத்துல யாருமே இருக்கல, ஆமீர் தான் இருந்தாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலாமா யக்துலு அஹதுக்கும் அகா, உங்களில் ஒருவர் இதற்காக மற்ற சகோதரனை கொலை செய்ய வேண்டும். கண்ணூரின் தாக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை என்று சொன்னார்கள். அல்லா பர்ரத்த, அல்லா பர்ரத்த, நீங்க யாரையாவது கண்டா, அவருடைய அழகை கண்டா, அவருடைய முன்னேற்றத்தை கண்டா, அவருடைய தைரியத்தை கண்டா, அவருடைய அழகை கண்டா, அவருடைய பேச்சை கண்டா, அறிவை கண்டா, நீங்க ஏங்கவானாம், பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரக்கத்துக்காக துஆ செய்ய சொன்னாங்க. இது கல்யாண வீட்டில பொண்ணை பார்த்துட்டு மாப்பிள்ளைய பார்த்துட்டு ஓதக்கூடிய துஆ மாத்திரமல்ல. ஏண்ட புள்ள அழகா இருக்குதா, ஏண்ட புள்ள படிப்புல நல்லா இருக்குதா, ஏண்ட புள்ள நல்லா இருக்குதா, எனக்கு நல்ல வியாபாரம் போகுதா, எங்களை பார்த்து நாங்க சொல்லணும், பிள்ளைகளை பார்த்து சொல்லணும். கண்ணால யாரையும் அழிச்சிடக்கூடாது, கண்ணால யாரையும் அழிச்சிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, சூரா கஹ்ஃப்ல அந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். அல்லாஹு தஆலா சொல்றான், 2 நபர்களை பத்தி பேசுறான். 2 நபர்கள், அதுல ஒருவர் நல்லவர், ஒருவர் பாவி. நல்ல மனிதர் ஒரு ஏழையானவர், வீடு வாசல் கிடையாது, காணி பூமிகள் கிடையாது, மனித செல்வாக்கு கிடையாது, பிள்ளை குட்டிகள் கிடையாது, ஏழை. அவருடைய நண்பன் மோசமானவர், அல்லாஹ் உலகத்தை கொடுத்திருந்தான், காணி பூமிகளை கொடுத்திருந்தான். அல்லாஹ் சொல்றான், 2 மனிதர்கள், அவர்களில் ஒருவருக்கு நாங்கள் 2 தோட்டங்களை கொடுத்திருந்தோம், 2 ஈச்சம்பழ தோட்டங்கள். அந்த ஈச்சம்பழங்கு தோட்டங்களுக்கு சூழால் அழகான திராட்சை தோட்டங்கள், அந்த 2 தோட்டங்களுக்கு இடையில் அழகான 2 நதிகள் என்று அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட காணி பூமி தோட்டம் விவசாய வளத்தை அல்லாஹ் குர்ஆன்ல புகழ்ந்து பேசுறான். கண்ணியமானவர்களே, இப்ப இந்த அந்த செல்வந்த மனிதரும் ஏழை மனிதரும் உரையாடுறாங்க, பேசுறாங்க. அந்த உரையாடல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். செல்வந்த மனிதர் சொல்றாரு ஏழை நண்பனை பார்த்து, அல்லாஹ் எனக்கு, அதாவது நான் ஏண்ட அறிவால, ஏண்ட பலத்தால, ஏண்ட ஆதிக்கத்தால இந்த தோட்டத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். அழகான தோட்டம், தோட்டத்தை வர்ணிக்கிறார். வர்ணிச்சு சொல்றாரு, நீ ஒரு ஏழை, நான் ஒரு பணக்காரன்.
உனக்கு புள்ள பாக்கியம் இல்ல, அல்லாஹ் எனக்கு புள்ள பாக்கியத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதை சொல்லிட்டு தந்த நண்பனை, ஏழை நண்பனை கூட்டி போய் அப்படியே தோட்டத்தை காட்டுறாரு. சொல்றாரு, இந்த தோட்டத்தை யாராலையும் அழிக்கலாம், ஒன்றுமே செய்யலாம், அந்த அளவுக்கு செலவழித்து நான் இதை உருவாக்கி இருக்கிறேன். பெருமை பேசுறாரு. தனக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த பாக்கியத்தை, நிஅமத்தை கண்டு அவர் ஆச்சரியப்படுறாரு. கண்ணியமானவர்களே, ஒரு நாள் இரவு இடி வருகிறது. ஒரு இடியின் மூலம் அவருடைய தோட்டத்தை அல்லாஹ் முழுமையாக அழைத்து விடுகிறான். இதை பார்த்துட்டு மற்ற நண்பன், முஃமினான நண்பன், நல்ல நண்பன், அவர் ஏழைதான், அவருக்கு ஒன்றும் இல்ல, பிள்ளை பாக்கியமும் இல்ல, பொருளாதார வளமும் இல்ல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாத தகல்த குல் தமாஷா அல்லாஹ், அல்லாஹ் தகல்த ஜன்னதக குல் தமாஷா அல்லாஹ். நீ ஓட தோட்டத்துக்குள்ளால வரக்கொள்ள, என்ன கூட்டிட்டு வரக்கொள்ள, நீ ஒன்ன பத்தி தான் பேசினாய். ஏண்ட தோட்டம் இப்படி 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 வருமானம், இப்படி காய்க்குது, இப்படி கனிகள், இப்படி ஆறு என்று நீயே உனக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்தை நீயே சம்பாதிச்ச மாதிரி நீயே பேசினாய். உன தோட்டத்துக்குள்ள நீ வரக்கொள்ள, மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ், இது அல்லாஹ் எனக்கு தந்தது, இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, அல்லாஹ்வை தவிர யாராலும் இதை அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது என்று நீ மாஷா அல்லாஹ் என்று சொல்லியிருந்தா உன் தோட்டம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஓண்ட கண்ணாலேயே ஓண்ட தோட்டத்தை நீ அழிக்கின்றாய். கண்ணியமானவர்களே, சில நேரத்தில் எங்கட கண் எங்களுக்கே படும். அதனால மாஷா அல்லாஹ் என்று சொல்லணும், பாரக் அல்லாஹ் என்று சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே நாம் இந்த கண் திருஷ்டி என்பது சூனியத்தை போன்ற ஒன்றுதான், மற்றவர்களை அழிக்கக்கூடிய ஒன்றுதான், பொறாமையின் வெளிப்பாடுதான் கண் திருஷ்டி. சூனியம் என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிக்க வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும். இந்த உலகத்திலே மிகவும் பொறாமைப்படக்கூடியவர்கள் யூதர்கள். ஏன், அவர்கள் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலே வந்தவர்கள். பொறாமையால் தனது சகோதரனை அழிக்க முயற்சித்தவர்கள், அந்த பரம்பரையில் வாழ்ந்தவர்கள் மதீனாவிலே வாழ்கிறார்கள். 6 வருடங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். முடியாமல் போய்விடுகிறது. 1000ஆல் அழிக்க முடியாமல் போய்விடுகிறது. என்ன செய்கிறார்கள்? லபீத் இப்னுல் ஆஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன், மதீனாவிலே பிரபலியமான சூனியக்காரன், அவனிடத்துல வந்து சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க, முஹம்மதை அழிக்கணும், முஹம்மதை விழுத்தாட்டணும், முஹம்மதை நாங்க கீழே விழுத்தாட்டணும், அவருக்கு சூனியத்தை செய்யுங்க. கண்ணியமானவர்களை செஞ்சிடுறாங்க. புகாரியுடைய ரிவாயத்தில் வருது, சூனியம் பலிக்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதீஸ் அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு வருடமாக ஸல்லல்லாஹு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூனியத்தின் தாக்கத்தினால் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அதுக்கு பின்னால்தான் 2 மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறான். மதீனாவிலே ஸர்வான் அல்லது ராஊனா என்று சொல்லக்கூடிய கிணத்துக்குள்ளால் உங்களுடைய முடியின் மூலம் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முடியை கொடுத்தது யாரு? நபியுடைய வீட்டிலே வேலை செய்த ஒரு யூத இளைஞன், யூத வாலிபன். நபிக்கு சூனியம் செய்யறதுக்கு காரணமாக இருந்தது தூரமானவங்க அல்ல, நபியோடு ஒன்றாக வீட்டில் இருந்த நபியுடைய பணிவிடை, நபி அவங்களுக்கு பணிவிடை செய்த வேலைக்காரன். முடியை கொடுக்கிறான். எந்த அளவுக்கு ரிவாயத்தில் வருது, நபி அவர்களை போன்று மெழுகுத்திரியின் மூலமாக ஒரு உருவம் செய்யப்பட்டு அந்த உருவத்தில் 11 ஊசிகள் குத்தப்பட்டிருந்தது. நபி அவங்களுக்கு சொல்லப்படுது, இந்த இடத்துல கிணத்துக்குள்ளால அடியில கல்லுக்கு கீழால் இது போடப்பட்டிருக்குது. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால அல்லாஹ் குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற அந்த சூறாவை அல்லாஹ் இறக்குறான். அந்த சூறால அல்லாஹ் 3 விடயங்களையும் பேசுறான். பொறாமையின் விளைவாக ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி, பொறாமையின் விளைவாக செய்யப்படுகின்ற சூனியம், இதிலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க என்று சொல்லி குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் 2 சூறாக்களையும் அல்லாஹ் இறக்குறான். குல் அஊது பிரப்பில் ஃபலக்ல 5 ஆயத்துக்கள், குல் அஊது பிரப்பின் நாஸ்ல 6 ஆயத்துக்கள், மொத்தமாக 11 ஆயத்துக்கள். 11 ஆயத்துக்கள் ஒவ்வொரு ஆயத்தாக ஓதப்படுகின்ற போது அங்கு போடப்பட்ட முடிச்சு அவிர்க்கப்படுகிறது. அதற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைத்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பொறாமை அது ஒரு மனிதனை சூழ்ச்சி செய்ய வைக்கும். அந்த பொறாமையின் விளைவுதான் கண் திருஷ்டி என்பது, அதன் விளைவுதான் சூனியம் என்பது.
கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே செல்கிற போது கூட இந்த வாகனத்தை பார்த்து யாரும் பொறாமைப்பட்டு விடக் கூடாது, யாரும் கண்பட்டு விடக் கூடாது என்பதற்காக குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்ற சூறாக்களை ஓதுவார்கள். தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் பக்ரா இது போன்ற கெட்ட பார்வைகள், பொறாமைக்காரர்களுடைய சூழ்ச்சிகள், சூனியத்துடைய விளைவுகள், கண் திருஷ்டியின் பாதிப்புகளை விட்டும் பாதுகாக்குகின்ற சூரத்துல் ஃபாத்திஹா, சூரா பக்ராவுடைய ஆரம்ப பகுதி, சூரா பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள், புல் சூறாக்கள், இது போன்றவற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு ஓதுவார்கள். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுக்கு கண் படக்கூடாது, எந்த ஒரு கெட்ட பார்வையும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஓதிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களை, நாம் எங்களுடைய அல்லாஹ் எமக்கு தந்த பாக்கியங்களை எல்லோரிடத்திலும் நாங்கள் சொல்லக்கூடாது, எல்லோருக்கும் காட்டவும் கூடாது. அது பொறாமைக்காரர்களை உண்டாக்கும், அது சூனியக்காரர்களை உண்டாக்கும், கண்படக்கூடியவர்களை, கண்ணால் நம்மளை அழிக்கக்கூடியவர்களை உருவாக்கும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு முன்வைக்கின்றது. எனவே நாங்கள் காலை மாலைகளில் திக்ருகளை செய்வோம், மக்ரிபுக்கு பின்னால் ஓத வேண்டிய சூறாக்களை ஓதுவோம், தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய ஔராதுகளை ஓதுவோம், தூங்குகின்ற போது ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு நாங்கள் தூங்குவோம். இவ்வாறான ஷைத்தானை விட்டும், கெட்ட பார்வைகளை விட்டும், கெட்ட சதிகளை விட்டும் மனிதர்களை பாதுகாக்குகின்ற துஆக்களை, திக்ருகளை ஓதி இவ்வாறான கெடுதிகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவோம். வல்லநாயன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது பொறாமைக்காரர்களுடைய பொறாமையை விட்டும், சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்ச்சியை விட்டும், கெட்ட பார்வை பார்த்து நம்மளை பார்வையின் மூலம் அழிக்குகின்ற அப்படியானவர்களை விட்டும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு